லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலில் கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை. அத்தியாயம் 4. நான் பிறந்தது ஆந்திராவில் தான். 10 வயசுல ஒரு பெரிய இழப்பை தாங்கிக்க முடியாம சென்னை வந்தோம். பிஎஸ்சி படிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஃப்ரீலான்சரா இருந்தேன். கிளைண்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட வேலை. ஃப்ரீலான்சரா இருந்ததே சின்ன வயசுல இருந்து நான் கத்துட்டு வர டான்ஸ்க்கு அதிக நேரம் கொடுக்கணும்னு தான். பரதநாட்டியத்தை முழுமையா கத்துக்கிட்டு அதையே ப்ரொஃபஷனா தொடரணும்னு தான் என்னோட விருப்பம். அப்பதான் ஒரு நடன நிகழ்ச்சியில ராஜஸ்ரீ வாரியர் மேம மீட் பண்ணேன். அவங்க கிட்ட நாட்டியம் தொடரணும்னு என் ஆசையை சொன்னதும் அடுத்த நாளே வர சொல்லி சம்மதிச்சாங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல எம்ஏ பரதநாட்டியம் கோர்ஸ் படிச்சுட்டு ராஜஸ்ரீ மேம் கிட்ட பிராக்டிஸ் பண்ணேன். அவங்க எனக்கு சிறந்த குருவா மட்டும் இல்லாம நல்ல வழிகாட்டியாவும் இருந்தாங்க. நீ கத்துக்கிட்ட வித்தைய மத்தவங்களுக்கும் கத்துக்கொடுன்னு எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தது மேடம் தான். நான் தஞ்சாவூர் பாணியில தான் நடனம் கத்துக்கிட்டேன். ஆனா எம்ஏ படிக்கும்போது மற்ற பாணி நடனங்களையும் பழகினாலதான் எனக்கு கிளாஸ் எடுக்க வசதியா இருந்துச்சு. என்னென்ன விருதுகள் மேடம் வாங்கியிருக்கீங்க? கலைவாணி, நாட்டிய கலாரத்னா, கலாநிதி உள்ளிட்ட பல விருதுகள் கிடைச்சிருக்கு. 2019ல 50 பேரை சேர்த்து பின்னல் கோலாட்டம் நிகழ்ச்சி நடத்தினேன். அது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து தமிழக அரசு நடத்துற இளம் தளிர் போட்டிக்கு மாணவிகளை தயார் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அதுலயும் எங்க முத்திரையை பதிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்ததும் ரசிகர்கள் வந்து பாராட்டுவதை தான் ரொம்ப பெரிய விருதா நினைக்கிறேன். பரதநாட்டியம் பொதுவா இந்துக்களுக்கான கலைன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் கலை. இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. என்கிட்ட சதாம் பாஷான்னு ஒரு வெஸ்டர்ன் டான்சர் பரதம் கத்துக்க வந்தாரு. ரொம்ப ஆர்வமா முழுமையா பயிற்சி பெற்று ஷீரடி கோவில் உள்பட பல கோயில்கள்ல நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் மூலமா நிறைய பேர் என்கிட்ட பரதம் கத்துக்க வர்றாங்க. உங்களுக்கு வேற கலைகள்ல ஆர்வம் இருக்கா? எனக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும். நடனத்துல எப்படி எங்க அபிநயங்கள் உணர்வை வெளிப்படுத்துதோ அதுக்கு சற்றும் குறையாம வெறும் கோடுகள்ல நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஓவியங்கள் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. சின்ன வயசுல ஒரு கட்டத்துல அடுத்து என்ன பண்ணன்னு கூட தெரியாம தேங்கி நின்ன என்ன எனக்கான லட்சியத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க உதவினது இந்த ஓவியம் தான். என் நாட்டியத்தின் பல பாவனைகளை சில ஓவியங்கள்ல கண்டு பிரமிச்சு போயிருக்கேன். ஓ, நடன தாரகைக்கு ஓவியத்துல இவ்வளவு விருப்பமா? ஒருவேளை உங்க ஓவியாங்கிற பேர் தான் காரணமோ? உங்களுக்கு பிடிச்ச ஓவியர் யாருன்னு சொல்ல முடியுமா? எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அழகாய் சிரிக்கிறார் அந்த ஓவிய தாரகை. அவங்க பேரை சொல்லுங்களேன். இல்ல, ஒருத்தர் இந்த உலகம் அறியப்படுற பிரபல ஓவியர், இன்னொருத்தர் இந்த உலகத்துல எங்க இருக்காருன்னு எனக்கே தெரியாத சின்ன வயசுல அறிமுகமான ஓவியர். அதனால பேர் குறிப்பிட விரும்பல. அழகாய் பதில் சொல்லாமல் தவிர்த்து சிரிக்கிறார். அவரது பூரிப்பான புன்னகையில் கலைமகளின் பூரண ஆசி தெரிகிறது. அழகாய் புகைப்படங்களில் சிரித்து கொண்டிருந்தாள் ஓவியா. கையில் இருந்த நாளிதழில் கண்ணை பதித்திருந்த பிரம்மா மீண்டும் அதையே படித்து கொண்டிருக்க அழைப்பு மணியை தொடர்ந்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து கிங்கினியாய் ஒலித்த பெண்ணின் பேச்சுக்குரல் உள்ளே தொடர ஹாலில் அமர்ந்திருந்தவன் நிமிர்ந்தான். அமிர்தா வந்து கொண்டிருந்தாள். ஹாய் பிரம்மா, ஹவ் ஆர் யூ? சிங்கப்பூர் போனதுல இருந்து ஒரு கால் கூட பண்ணல. நான் பண்ணனாலும் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் எடுக்கல. தெரியுமே, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தான் நானே உங்களை தேடி வந்துட்டேன் என்றவள் அவன் கையில் இருந்த நாளிதழை கண்டதும், அட, பேப்பர் படிக்க எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கா? கேட்டுக்கொண்டே சலுகையுடன் அருகில் அமர்ந்தாள். பிரம்மா நிமிர்ந்து ராகவை முறைக்க, அவங்க உள்ள வரும்போது நான் என்ன பண்றது என்பது போல் பாவமாய் பார்த்து கொண்டிருந்தான் அவன். சரி, என்ன விஷயம் அமிர்தா? நேராய் விஷயத்துக்கு வந்தான் பிரம்மா. நான் உங்களை மீட் பண்ண விஷயம் வேணுமா என்ன? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க பிரம்மா? கேட்டவளின் காதில் தொங்கிய பெரிய வளையங்கள் இரண்டும் அவள் பேச்சுக்கு தகுந்தவாறு நாட்டியமாடின. அணிந்திருந்த வெல்வெட் ஃபுல் ஃப்ராக் அவளது அங்க வளைவுகளை அப்பட்டமாய் காட்டியது. நாகரிக பணக்கார பூச்சுக்கு அவளது தோற்றத்தில் எந்த குறைவும் இல்லாமல் இருந்தாலும் அதையும் மீறி பளிங்கு முகத்தில் ஒரு குழந்தைத்தனம் வழிந்தது. பெருசா பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல. ஓ, சரி விடுங்க, இங்கே கிடைக்காததா அங்க கிடைக்க போது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு என்றவள் ஜானுமா யாரென்று எட்டி பார்க்கவும் அவரை நோக்கி சிரித்தாள். ஜானுமா, வீட்டுக்கு வந்தா காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் தரமாட்டீங்களா? சினுங்களாய் கேட்க, என்ன வேணுமா என்றார் அவர்.
உங்களோட ஸ்பெஷல் காஃபி உங்களுக்கு வேணுமா பிரம்மா என்றாள் அவனிடம் திரும்பி. வேணாம், நான் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டேன். ஓ சூப்பர், அப்போ நானும் கூட வரட்டுமா? அப்படியே சொல்ல வந்ததையும் சொல்லிடுவேன்ல என்றாள் சிரிப்புடன். எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு, நான் போறது பத்திரிகை ஆபீஸ்க்கு என்றான் அழுத்தமாக. வர்ற சண்டே என்ன விசேஷம்னு தெரியுமா என்றாள் கண்ணை சிமிட்டி சிரிப்புடன். யோசித்தவன் என்ன என்று புரியாமல் கேட்க, ஒரு லெஜண்டோட பிறந்த நாள். ஓ யாருக்கு என்றான் அப்போதும் புரியாமல். அந்த லெஜண்டை நான் மீட் பண்ணி 1 இயர் ஆச்சு என்றதும் அவன் யோசனையாய் பார்க்க, என்ன பிரம்மா உங்க பிறந்த நாளை நீங்களே மறந்துட்டீங்க என்றாள் சிறு பிள்ளையின் சினுங்களுடன். ஹோ ஏன் பிறந்த நாளா என்றவனுக்கு அவளை நினைத்து சற்று சங்கடமாய் இருந்தது. அவளோடு வேண்டா வெறுப்பாய் பழகினாலும் தன் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பதால் மட்டுமே தனது பிறந்த நாளை நினைவு வைத்திருக்கிறாள் என புரிந்து கொள்ள முடிந்தது. போன வருடம் அவனது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் ஒரு நிகழ்ச்சியில் அவளை தந்தையுடன் கண்டிருந்தான். என்ன இப்படி அசால்ட்டா கேக்குறீங்க? உங்க பிறந்த நாள் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சி கிராண்டா ட்ரீட் கொடுத்து அசத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு டாடி கிட்ட சொன்னேன். அவரும் ஹாப்பியா ஓகே சொல்லிட்டாரு. சண்டே எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரணும், எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இத போன்ல சொல்றதை விட நேர்ல சொல்றது தான் மரியாதைன்னு தோணுச்சு. டாடி உங்களுக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணுவாரு, கண்டிப்பா வருவீங்க தானே? சிறு குழந்தையின் ஏக்கமும் சந்தோஷமும் அவள் கண்ணில். எதுக்கு இந்த செலிப்ரேஷன்லாம்? நான் அப்படி ஒன்றும் பெருசா லைஃப்ல சாதிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. எனக்காக ப்ளீஸ், நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும், என்ன கம்பல் பண்ணாத. சட்டென்று அவன் மறுக்கவும் அவள் முகம் வாடியது. நீங்க வருவீங்கன்னு எவ்வளோ ஆசையா டாடி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினேன் தெரியுமா? இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்றீங்க. என்ன கேட்டா பண்ண, எனக்கு விருப்பம் இல்லம்மா, கம்பல் பண்ணாத என்றதும் அவள் கண்களில் ஏமாற்றம். ராகவ் ஜானுமாவுக்கு கூட பாவமாய் இருந்தது. ஜானுமா கொடுத்த காஃபியை மௌனமாய் வாங்கி கொண்டவள் குடித்துவிட்டு திருப்பி கொடுத்தாள். நான் டாடி கிட்ட என்ன சொல்லுவேன்? எனக்கு வேலை இருக்குன்னு மறுத்துட்டேன்னு சொல்லிட என்றவன் மேலே பேசாமல் எழுந்து உள்ளே சென்றுவிட அவள் சிரித்து போன முகத்துடன் எழுந்தாள். சரியான இம்சை, முதல்ல கட் பண்ணியிருக்கணும். அவ அப்பாவுக்காக சும்மா இருந்தா ஓவரா தான் உரிமை எடுத்துக்கிறா. முணுமுணுத்து கொண்டே சென்றவனின் வார்த்தைகள் 1-2 அவள் காதில் விழ கலங்கிய கண்களுடன் அங்கிருந்து சென்றாள் அமிர்தா. அமிர்தாவின் தந்தையை பிரம்மாவுக்கு 10 வருட பழக்கம். முதலில் அவனது உழைப்பில் 19 வயதில் ஒரு பிளாட் வாங்க தீர்மானித்த போது அதற்கான சகல ஏற்பாடுகளையும் உதவிகளையும் செய்தது அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதற்கு பிறகு இருவரும் அவரவர் தொழிலில் பிஸியாகிவிட அவர் மீது பிரம்மாவுக்கு இப்போதும் ஒரு மரியாதை உண்டு. 3 வருடங்களுக்கு முன்பு இப்போது வசிக்கும் இந்த பெரிய வீட்டை கட்ட தீர்மானித்த போது மனதில் வந்ததும் அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அவன் விருப்பம் போல் அழகாய் அமைந்தது வீடு. பிரம்மாவின் ஓவியத்தின் மீது அமிர்தாவுக்கு இருந்த ஈர்ப்பே இன்னும் நெருக்கமாக்கியது. தொழிலளவில் இருந்த நட்பு மெல்ல வீட்டுக்குள் நுழைந்தது. அமிர்தா வீட்டுக்கு ஒரே செல்ல பெண். மெல்ல அவளது ரசனை ஓவியத்திலிருந்து ஓவியம் வரைபவனின் மேல் திரும்பவும் பிரம்மாவுக்கு பிடிக்காமல் தவிர்க்க தொடங்கினான். அவளது தந்தைக்காக யோசித்து எதுவும் சொல்லாமல் இருந்தவன் இன்று பொங்கிவிட்டான். எரிச்சலுடன் கையில் இருந்த பேப்பரை கட்டிலில் விசிறியவன் கண்களில் அழகாய் சிரிக்கும் ஓவியாவின் போட்டோ விழ அதை கவனித்தவனின் மனம் மெல்ல சமணப்பட்டது. எழுந்து டிராயிங் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். தெய்வம் இனி ஈவினிங் வரைக்கும் கதவை திறக்காம வரைஞ்சு தள்ளிடும். ஜானுமாவிடம் சொன்ன ராகவ் வேலையை கவனிக்க செல்ல ஜானுமாவும் தலையாட்டி விட்டு தனது பணிகளை தொடர சென்றார். பிரம்மா எப்போதும் அப்படித்தான். சந்தோஷமோ கோபமோ எரிச்சலோ வெறுப்போ எதுவாய் இருந்தாலும் தனது உணர்வுகளை மற்றவரிடம் அதிகம் பகிர்ந்து கொள்வதை விட ஓவியங்களில் தான் வெளிப்படுத்துவான். இன்றும் அவனது கைகளில் சிக்கிய தூரிகை படாத பாடுபட மனதுக்குள் தான் வாசித்த ஓவிய பெண்ணின் வார்த்தைகள் ஸ்ருதி மீட்டி கொண்டிருந்தது. அந்த பொண்ணோட முகமும் கண்ணும் எனக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. என்னோட ஓவியங்களுக்கு எல்லாம் இவளோட சாயல் எப்படி வந்துச்சு? அவ சொன்ன 2 ஓவியர்கள் யாரா இருக்கும்? ஒருவேளை சின்ன வயசுல அறிமுகமான ஓவியர்னு சொன்னது என்னையா இருக்குமோ என யோசித்தவன், அப்படி இருக்காது, அது அந்த அம்முவா இருந்தா இந்நேரம் என்ன தேடி வராமலா இருப்பா.
14 வருடங்களுக்கு முன்பு இருந்த தேவ்கிருஷ்ணா இன்று ஆஜானுபாகுவான ஆண்மகனாய் தாடி மீசையுடன் அடையாளம் தெரியாமல் வளர்ந்து நிற்பதை மறந்து யோசித்தான் பிரம்மா. தினசரியில் ஓவியாவின் பேட்டியை கண்டவர்கள் விடாமல் அவளை அலைபேசியில் அழைத்து வாழ்த்து கூற புன்னகையுடன் எல்லாருக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்தாள் ஓவியா. மேம், அசத்திட்டீங்க, அருமையா இருந்துச்சு பேட்டி. உங்ககிட்ட என் பொண்ணு டான்ஸ் படிக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மாணவி ஒருத்தியின் அன்னை அழைத்து பாராட்ட நன்றி கூறி போனை வைத்தாள் ஓவியா. மா, நான் ஸ்மார்ட் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். உங்க இன்டர்வியூவை பேப்பர்ல படிச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் டைமா டான்ஸ் சொல்லி தர முடியுமா என்றவரிடம், ரொம்ப தேங்க்ஸ் மேம், கண்டிப்பா ட்ரை பண்றேன். நானே உங்களை ஸ்கூலுக்கு நேர்ல வந்து பாக்குறேன் என்றவள் சந்தோஷத்துடன் அழைப்பை துண்டித்தாள். ஓவி, கலக்கிட்ட. ஓவியம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த 2 பேர்ல ஒருத்தர் பிரம்மா, இன்னொருத்தர் யாரு? எதுவும் சைல்டு கிரஷா? கிண்டலாய் கண்ணடித்து கேட்ட தோழியை செல்லமாய் முறைத்தாலும் எதுவும் சொல்லவில்லை. சிவநேசனும் மகளின் பேட்டியை பார்த்துவிட்டு அவரை அழைத்து பேசியவர்களிடம் பெருமையுடன் மகளை பற்றி சிலாகித்து பேசினார். மிகவும் சந்தோஷமாய் உணர்ந்தார். வீடு திரும்புகையில் மகளுக்கு பிடித்த பால்கோவாவும் முந்திரி கேக்கும் வாங்கி கொண்டு வந்தார். அம்மு, அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குடா. உன்னோட வளர்ச்சிய அம்மா மேல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாடா. நீ சாதிக்க பிறந்தவ, இன்னும் பல உயரங்களை நீ காணணும். இந்த நிமிஷம் எனக்கு உயிர் போனாலும் நிம்மதிதான் என்ற தந்தையை முறைத்தாள் ஓவியா. உங்களோட சந்தோஷத்துக்கு ஏன் அப்பாவை நான் இழக்கணுமா? அம்மா இல்லாத எனக்கு எல்லாமா இருந்து பாத்துக்கிட்டது நீங்க தானப்பா. எனக்கு விருப்பமான எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க மறுப்பு சொன்னதே இல்ல. உங்க துணையும் நம்பிக்கையும் இல்லைன்னா நான் எதுவுமே இல்லப்பா என்ற மகளை சந்தோஷத்துடன் அணைத்து கொண்டார் சிவநேசன். உன் விருப்பங்கள் சரியா இருக்கும்போது நான் எதுக்குடா மறுக்கணும்? சந்தோஷமா உனக்கு துணை நிக்கிறத விட பெருசா என்ன பண்ணிட்டேன்? இந்த நிமிஷம் அந்த 15 வயசு பையன் தேவ்கிருஷ்ணா முகம்தான் எனக்கு நினைவுக்கு வருது. அவன் மட்டும் அன்னைக்கு உனக்கு நம்பிக்கையை கொடுக்காம இருந்திருந்தா இந்த சாதனையெல்லாம் சாத்தியமே இல்லை. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். மனதார வாழ்த்தினார். அவர் சொல்லவும் ஒரு நிமிடம் அமைதியாய் நின்ற ஓவியா பால்கோவாவை தந்தை வாயில் திணித்தாள். மகளை நிற்க வைத்து திருஷ்டி சுற்றினார் தந்தை. மனைவியின் போட்டோவை வைத்து கொண்டு, சாரு, நம்ம பொண்ணு உன் ஆசைப்படியே வளர்ந்து நிக்கிறா. இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குதானே என்ற தந்தையை நெகிழ்வுடன் நோக்கினாள் மகள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சென்றவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவளது நாட்டிய பள்ளியை பற்றி தெரிந்து கொண்டு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்க்க வந்திருந்தனர். புதிதாய் தொடங்கும் பேட்சில் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவள் ஸ்மார்ட் ஸ்கூலுக்கு சென்று பிரின்சிபலை கண்டு வாரம் 2 முறை நடன வகுப்பு எடுக்க அனுமதியோடு திரும்பி வந்தாள். தனது அறையில் கம்ப்யூட்டர் திரையில் கண்ணை பதித்து இருந்தவள் ராதிகாவின் வரவில் நிமிர்ந்தாள். ஓவி, நான் நாளைக்கு லீவு. சண்டே வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கிறதால நிறைய வேலை இருக்கு. நீ பாத்துக்கிறியா? சரி ராதி. பெத்தவங்களையே பிள்ளைங்க பாரமா நினைக்கிற இந்த காலத்துல உன் மாமனாரோட 60ஆம் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாட நினைக்கிற உன் மனசு ரொம்ப பெருசு. என் புருஷனோட உறவுகள் எனக்கும் உறவுகள் தானே. அவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் என் கணவர். அவர் மட்டுமே உலகம்னு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அந்த அன்புக்கு ஈடா நாம என்ன செஞ்சிட முடியும் சொல்லு? எங்க சந்தோஷத்துக்கு இந்த விசேஷத்தை சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறோம். காலையில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆசிரமத்துக்கு போயிடுவோம். அங்க இருக்க குழந்தைகளோட மதிய லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நம்ம வீட்டுல எல்லாரையும் அழைச்சி சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். நீ நிச்சயம் வந்துருவதானே? வரலனா உதப்பேன் பாத்துக்க தோழியை மிரட்டினாள். நீ இவ்ளோ சொல்லணுமா ராதி? சண்டே ஈவினிங் தானே, நான் கண்டிப்பா வந்துடுறேன் புன்னகைத்தாள் ஓவியா. உன்னை பார்க்கணும்னு அத்தை ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றாள் ராதிகா. பிறகு அடுத்த நாள் வேலைகள் சிலவற்றை இருவரும் டிஸ்கஸ் செய்துவிட்டு ராதி வீட்டுக்கு கிளம்ப பாக்கி இருந்த வேலைகளை முடித்து கொண்டு ஓவியாவும் கிளம்பினாள். பாதை இதுவென்று புரிந்து கொண்டால் பயணம் எளிதாகும். பாலைவனத்திலும் பூக்கள் மலர்ந்திருக்கும். பட்டாம்பூச்சியும் பெரும் பாரம் சுமக்கும். தேடு, தேர்ந்தெடு, வெற்றியின் பாதையில். அத்தியாயம் 5. விகடனுக்காய் வரைந்த ஓவியத்தை திருப்தியாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்து குமுதம் இதழின் சிறுகதைக்கான ஓவியத்தை தீட்டத் தொடங்கினான் பிரம்மா. கோடுகள் மெல்ல இணைந்து கவர்ச்சியான பெண்ணின் வடிவமானது. டீக்கடை ஒன்றில் ஒரு ஆண் அமர்ந்து அங்கே வேலை செய்யும் அழகு பெண்ணையும் அவளது விலகிய மாறாப்பையும் கள்ளத்தனமாய் ரசிப்பது போன்ற ஓவியம். பெண்ணின் முகத்தில் ஒரு சுருள் முடியை தொங்கவிட்டு காதில் ஜிமிக்கியை வரைந்தவன் அவள் கடைக்கண்ணில் வழியும் புன்னகை கண்டு தானும் புன்னகைத்தான்.
தலையில் அவன் பூவை சூட்ட இன்னும் நாணத்துடன் அழகானாள் ஓவிய பெண். ஃபைனல் டச் முடிந்து பார்க்க அந்த கண்களும் முகமும் ஓவியாவை ஒத்திருக்க வியப்புடன் அதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் வரைகிற பெண் சித்திரம் எல்லாம் அவ முகத்தை ஒத்திருக்கும் ரகசியம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவளை எங்காவது பார்த்திருக்கோமா? தனது நினைவடிக்கில் தேடியவனுக்கு இல்லை என்றே தோன்றியது. யார் அந்த ஓவியா? அவளுக்கும் என் ஓவியங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? யோசித்து கொண்டே அதன் இறுதி வடிவத்தை முடித்தவன் வெளியே வந்தான். ராகவ் கம்ப்யூட்டரில் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருக்க அவனிடம் சென்றான். ராகவ், அந்த சிப்பி வார இதழாசிரியர் ஒரு கவர் கொடுத்தார்ல, அதை எடு என்றதும் அவன் எடுத்து கொடுத்தான். அதற்குள் 4 நடிகைகள் மேக்கப்புடன் புகைப்படத்தில் அழகாய் சிரித்து கொண்டிருந்தனர். என்ன சார், நடிகைங்க போட்டோவா இருக்கு? ராகவ் கேட்டவுடன் புன்னகைத்த பிரம்மா, இந்த 4 நடிகைகளை மிக்சியில போட்டு அரைச்சா எப்படி இருக்கும்? என்ன தெய்வமே இப்படி கேக்குறீங்க, ரொம்ப கேவலமா இருக்கும் என்றான் முகத்தை சொலித்து கொண்டு. ஆனா அவங்க 4 பேரையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு ஓவியம் வேணுமா தொடர்கதைக்கு? ஓ, அது எப்படி? ஒருத்தரோட கண்ணு, ஒருத்தரோட மூக்கு, ஒருத்தரோட உதடுன்னு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வரைய போறீங்களா? அவன் ஆச்சரியமாய் கேட்க, வரைஞ்சதும் நீயே பாரு என்றவன் மீண்டும் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சுவிங்கத்தை பிரித்து வாயில் போட்டு கொண்டவன் அந்த 4 புகைப்படங்களையும் சில நிமிடங்கள் பார்த்தான். ராகவ் சொன்னது நினைவில் வர சிரித்து கொண்டவன் அவர்கள் படத்தை 4 பிரித்து கொண்டு பென்சிலை கையில் எடுத்து கோடுகளை இழுக்க தொடங்கினான். 4 பேரின் கண்களையும் ஒரு ஜோடி கண்களாய் மாற்றி, ஒருத்தருக்கு நீண்டு மற்றவருக்கு குறைந்து என இருந்த மூக்கை எடுப்பான நீண்ட மூக்காய் மாற்றி அதற்கு அதில் ஒருவரின் இதழை பொருத்தினான். அதற்கேற்ற முக அமைப்பை இன்னொருவரின் படத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அழகாய் முகத்தை வரைந்தவனுக்கு திகைப்பாய் இருந்தது. அழகாய் இதழோடு கண்களும் சிரித்து கொண்டிருந்த அந்த ஓவியத்திலும் ஓவியாவின் ஜாடை தெரிய வியப்புடன் நோக்கினான். அதில் கழுத்தை கோடுகளால் இழுத்து சேலை பார்டரை கை டிசைனாக வடித்து தூரிகையால் வண்ணம் கொடுக்க தொடங்கினான். அவன் எதிர்பார்த்ததை விட அழகான ஓவியம் மிளர்ந்தது. இறுதியில் ஃபைனல் டச் கொடுக்கும் போது ராகவ் கதவை தட்ட, வா ராகவ் என குரல் கொடுத்தான். உள்ளே வந்தவன் அங்கே உருமாறி உயிர் கொண்ட புது உருவம் கண்டு கண்களை வியப்புடன் விரித்து, வாவ் என்றான். எப்படி தெய்வமே இப்படி பண்ணீங்க? வரைஞ்சிடுவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு அழகா வரும்னு எதிர்பார்க்கல. என்ன அழகு, எனக்கே லவ் பண்ணணும் போல இருக்கே என்றவனை நோக்கி புன்னகைத்த பிரம்மா கைகளை துணியில் துடைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். அவனது கண்கள் ஓவியத்தின் ஒவ்வொரு பாகங்களையும் அலச இதழ்களில் புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது. இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டியவங்களுக்கெல்லாம் அனுப்பிடு. லாஸ்ட் டைம் அனுப்பின ஓவியங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்க என்றான். சரிங்க தெய்வமே. நான் அசோகன் சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆர்கே சார் தொடர் ஒன்று குடும்ப நாவல்ல வருதான், அதுக்கு வரையணும்னு சொல்லியிருந்தாரு. ஓகே சார், அப்புறம் நாளைக்கு சண்டே அந்த காமெடி ஸ்டோரிக்கு கார்ட்டூன் ஓவியம் வரைஞ்சி தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை நாளைக்கு அனுப்பணும். அனுப்புவோம், நைட்டு முடிச்சிடுறேன் என்றவன் எழுந்து நெட்டி முறித்து கொண்டு வெளியே வந்தான். தம்பி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அவனை கண்டதும் ஜானுமா அன்போடு கேட்க, வெளியே கிளம்பிட்டேன், வந்து சாப்பிட்றேன் ஜானுமா என்றான். இப்பவே சாப்பாட்டு நேரம் ஆகிடுச்சு, இனி போயிட்டு வந்து சாயந்தரமா சாப்பிடுறது? இந்த வயசுல நேரம் காலத்துக்கு சாப்பிடலன்னா எப்படிப்பா? அவர் அக்கறையோடு கேட்க, சரி எடுத்து வைங்க, சாப்பிட்டு போறேன் என்றதும் மலர்ந்தவர் வேகமாய் அடுக்கலைக்குள் நுழைந்தார். புறப்பட்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வந்தவன் சாப்பிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பிரம்மாவை கண்டதும் தோளில் கையிட்டு அன்போடு வரவேற்ற அசோகன்ஜி, ஹலோ யங்மேன், வா வா, இப்பதான் ஆர்கே சார் பேசிட்டு போனை வச்சாரு என்றார் புன்னகையுடன். ஓ ஓகே அண்ணே, எந்த மாதிரி ஓவியம்னு சொன்னாரா? ஹீரோயின் பேரு மீனாட்சி, அமைதியான அழகான பண்பான பொண்ணு, அதுக்கு தகுந்தாற் போல ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுக்க சொன்னாரு. கதாநாயகி தான் முக்கிய கதாபாத்திரமா, அதனால அந்த ஓவியம் அழுத்தமா வேணும்னு சொல்ல சொன்னாரு என்றார் அசோகன்ஜி. சரிண்ணே, வரைஞ்சிடுவோம். எப்ப வேணும்? 2 நாள்ல. அதை போட்டு தான் ஸ்டோரிக்கு இன்ட்ரோ போடணும். சரி, நான் இன்னும் லஞ்ச் முடிக்கல, கம்பெனி கொடுக்க ஹோட்டலுக்கு வர்றியா என்றார் அலைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு. நான் லஞ்ச் முடிச்சுட்டு தான் கிளம்புனேன், நீங்க போயிட்டு வாங்க. அட பரவாயில்ல வாப்பா, உன்னோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு எனவும் மறுக்க முடியாமல் உடன் கிளம்பினான். அவர் அழைத்து சென்ற பெரிய ரெஸ்டாரண்டில் அவருக்கு முன்னில் அமர்ந்தான். அவர் ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்க இவனுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் சொல்லிக் கொண்டான். துபாய் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சுன்னே? பொண்ணு ஃபேமிலி நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன்பா. நம்மள மாதிரி நேரங்காலம் பார்க்காம ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிப்பு தான் ஒரு எனர்ஜி பூஸ்டர்.
நீ கூட சிங்கப்பூர் போயிட்டு இப்பதானே வந்த? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியா போனா ஜாலியாவா இருக்கும்? சீக்கிரம் கல்யாண சாப்பாடை போடுப்பா. எத்தனை நாள் தான் ஏமாத்திட்டே இருப்ப? சிங்கிளா இருக்கிற வரைக்கும் தான் நினைச்ச போல நினைச்ச நேரத்துக்கு போக முடியும். கல்யாணம் குடும்பம்னு வந்துட்டா எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும். நமக்கு அது செட் ஆகாது. அதுக்காக பீஷ்மர் போல இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? இந்த சந்தோஷம்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு மனசு அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்காம காலகாலத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு வாழ்க்கையை அதன் போக்குல என்ஜாய் பண்றதுதான் சரி. வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த சகோதரனாய் அவர் சொல்ல அதை மறுக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தான் பிரம்மா. சரிதானே, இதுவரைக்கும் எந்த பெண்ணிலும் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோணல. பாப்போம், என்னோட அலைவரிசைக்கு ஒத்து வர்ற போல ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு கல்யாண சாப்பாடு நிச்சயம். இத்தனை வருஷமாவா உனக்கு பிடிச்ச போல ஒரு பொண்ணு கிடைக்கல? ஒருவேளை உன் ஓவியத்துல உள்ள பொண்ணு போல தெரிறியோ? அவர் சிரிப்புடன் யதார்த்தமாய் சொல்ல கண்ணுக்குள் மின்னிய ஓவியாவின் உருவம் கண்டு அவனுக்கு சற்று அதிர்ச்சியாய் இருந்தது. அவன் அமைதியாய் இருக்கவே அவரும் சாப்பிட்டு முடித்தார். இருவரும் மீண்டும் அலுவலகத்திற்கு வர அவரிடம் விடை பெற்று தன் காரில் கிளம்பினான் பிரம்மா. மனதுக்குள் சற்று முன் நடந்த உரையாடல்களும் அதை தொடர்ந்து தோன்றிய ஓவியாவின் முகமுமே நிறைந்திருக்க அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டியது. என்னது இது? ஒரு புதுவித உணர்வா இருக்கு. கொஞ்ச நாளாவே அந்த பொண்ணோட உருவம் ஏன் என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு? அவளோட முகம் ஏன் என் ஓவியங்களை ஒத்திருக்கணும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யோசித்தவனுக்கு தலை வலித்தது. சமயம் 5 மணியை நெருங்கி இருக்க சாலையில் வாகனங்கள் கூட தொடங்கி இருந்தது. ஒரு தியேட்டர் வாசலில் நிறைந்திருந்த கூட்டத்தை கண்டதும் என்ன படம் என்று கவனிக்க தளபதி விஜய் மாஸ்டர் பட போஸ்டரில் புன்னகைத்து கொண்டிருந்தார். தனது ஹூண்டாய் காரை நேராய் பார்க்கிங்கில் விட்டவன் டிக்கெட்டை வாங்கி கொண்டு தியேட்டருக்குள் நுழைந்தான். வேலை நாட்கள் என்பதால் தியேட்டரில் கூட்டம் குறைவாகவே இருந்தது. கண்ணில் கூலருடன் பாக்கெட்டில் கையை விட்டபடி நடந்தவன் உள்ளே சென்று தனக்கான இருக்கையை சரிபார்த்து அமர்ந்தான். சிறிது நேரத்தில் ரசிகர்களின் உற்சாக கூச்சலுடன் படம் தொடங்க வாத்தி கம்மிங் பாடல் ஒலிக்க தொடங்கியது. ட்ரம்ஸ் முழங்க அனிருத்தின் ஆட வைக்கும் இசைக்கும் மாணவ ரசிகர்களின் ஆட்டம் தொடங்க தளபதியும் அழகாய் ஸ்டெப் வைத்து ஆடுவதை ரசனையுடன் பார்த்திருந்தான். அதற்கு பிறகு கதை நகர தொடங்க சிறிது நேரம் திரையில் கண்ணை பதித்திருந்தவன் மெல்ல இருக்கையில் தலை சாய்த்து உறக்கத்துக்கு சென்றான். அடுத்து குட்டி ஸ்டோரி பாடலின் அதிர்வில் மெல்ல கண் விழிக்க அவனது அலைபேசி அலறிக் கொண்டிருந்ததை உணர்ந்து எடுத்து யாரென்று பார்த்தான். ராகவ் தான் அழைத்திருந்தான். அப்படியே எடுத்து காதுக்கு கொடுக்க பாடலை கேட்டவன், சார், மாஸ்டர் படத்துக்கா போயிருக்கீங்க? குட்டி ஸ்டோரி எல்லாம் கேக்குது என்றான் திகைப்புடன். லைட்டா தலைவலி, அதான் தியேட்டருக்கு வந்தேன். தலைவலிச்சா தைலம் தானே போடணும், இவர் எதுக்கு தளபதியை பார்க்க போனாரு? யோசித்தாலும் அந்த இறைச்சலில் கேட்காமல், கார்ட்டூன் படம் ரெடி ஆகிருச்சான்னு கேக்குறாங்க, என்ன சொல்லட்டும் என ராகவ் கேட்க, நாளைக்கு தர்றேன்னு சொல்லு என்றவன் அலைபேசியை அணைத்துவிட்டு மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தான். அருகிலுள்ள இருக்கையில் அமர்ந்தவன் இவன் யாரென்று தெரியாததால் இந்த படத்தோட சத்தத்துல கூட ஒருத்தன் இப்படி தூங்குறானே என அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை ராதிகாவின் வீட்டில் உறவுகளும் நட்பும் கூடியிருக்க அனைவரின் முகத்திலும் ஒரு விதமான திருப்தி, சந்தோஷம். நிகழ்ச்சியின் நாயகரான அவளது மாமனாரும் மாமியாரும் புத்தாடைகளில் ஜொலிக்க புன்னகைக்கும் முகங்களில் பரவசம் தெரிந்தது. ராதிகாவும் அவள் கணவன் சரத்தும் வாசலில் நின்று வந்தவர்களை வரவேற்று உபசரித்து கொண்டிருந்தனர். இளையவர்கள் பெரியவர்களிடம் ஆசி வாங்கிக் கொள்ள முதியவர்கள் திருப்தியுடன் பார்த்து நின்றனர். ஓவியா தனது ஸ்கூட்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டு கையில் பரிசு பொருளுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். ஹே ஓவி, வா வா வா, எங்க இன்னும் உன்னை காணோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாயெல்லாம் பல்லாக தோழியை வரவேற்றாள் ராதிகா. நாட்டிய தரகை ஓவியா அவர்களே, வாருங்கள். உங்களின் பாதம் பட்டதில் எங்கள் இல்லம் புனிதமடைந்தது. ராதிகாவின் கணவன் தலை தாழ்த்தி இருக்கை கூப்பி வரவேற்க செல்லமாய் அவனை முறைத்தாள் ஓவியா. போங்கண்ணா, என்னை பார்த்தாலே உங்களுக்கு கிண்டல் தான் என்றாள் சிரிப்புடன். ச்சே, அப்படிலாம் இல்லம்மா, உண்மையிலே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என் பொண்டாட்டிய வச்சு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க வைக்கிறேன்னு நினைக்கும் போதுதான் என் சின்ன நெஞ்சு கொஞ்சம் படபடன்னு வருது. என்ன, உங்க தங்கச்சியை பார்த்ததும் பொண்டாட்டிய டீல்ல விட்டுட்டீங்களா? வச்சுக்கிறேன் இருங்க. செல்லம்மாய் ராதிகா மிரட்டவும், ச்சே, இதென்ன தப்பா பேசிக்கிட்டு, புருஷனையே யாராச்சும் வச்சுப்பாங்களா என்றவனை நறுக்கென்று கிள்ளியவள், இப்ப வாய மூடுறீங்களா இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா கிள்ளட்டுமா எனவும், சரியான ராட்சசி என தடவி கொண்டே, உள்ள போமா ஓவியா
என அவளை மனைவியுடன் அனுப்பினான். பாவம் அண்ணா, எதுக்கு அப்படி கிள்ளுன ராதி? மனுஷன் இன்னைக்கு ஓவர் குஷியில எங்க என்ன பேசுறோம்னு தெரியாம மெதப்புல இருக்காரு. ஒரு கில்லு தானே, இருக்கட்டும் என்றவள் சரத்தின் பெற்றோரிடம் தோழியை அழைத்து சென்றாள். அம்மா, அப்பா, ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றபடி காலில் விழுந்தவளை இருவரும் புன்னகையுடன் வாழ்த்தினர். தீர்காயுசோட சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருமா, சீக்கிரமே கல்யாணம் அமைஞ்சு கணவனோட சிறப்பான வாழ்க்கை வாழணும். ஓவியாவின் தலையில் தொட்டு மனதார ஆசிர்வதித்தார். உங்களுக்கு என்னோட சின்ன பரிசுமா, நீங்க 2 பேரும் நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னு ராதி சொல்லுவா, அதான் கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்றாள் புன்னகையுடன். ஓ, ரொம்ப சந்தோஷமா. பேப்பர்ல உன் பேட்டி படிச்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ இன்னும் பல உயரங்களை அடையணும், சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ராதி எப்பவும் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா, உன்னை அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல அவளுக்கு ரொம்ப பெருமை என்றார் சந்தோஷத்துடன். அதற்குள் ஓவியாவை தெரிந்த சிலர் அவளிடம் பேச வர, நீ பாருமா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்றார் சரத்தின் அன்னை. அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவளிடம், அப்பாவையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல, இனி கால்ல வெந்நீர் கொட்டின கதையா கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருப்ப என்று ராதிகாவை நோக்கி சிரித்தவள், ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகுதான் கிளம்புவேன், போதுமா, நீ வந்தவங்களை கவனி என்றாள். கேக் வெட்டி அனைவருக்கும் கொடுத்து சின்ன குழந்தைகள் பாடி ஆடி என்று உற்சாகமாகவே சென்றது நிகழ்ச்சி. ஓவியாவிடம் ஒரு டான்ஸ் ஆடும்படி நேயர் விருப்பமாய் நிறைய பேர் கேட்க, அவள் சுடிதாரில் வந்திருந்ததால் முதலில் மறுத்தவள் பிறகு துப்பட்டாவை சுற்றி இடுப்பில் கட்டிக்கொண்டு களத்தில் குதித்தாள். நாட்டிய பேரொளி பத்மினி ஆடிய மன்னவன் வந்தானடி என்ற பாடலுக்கு அழகாய் துள்ளி வளைந்து பாவத்தோடு அவள் ஆடி முடிக்கவும் அனைவரும் சந்தோஷமாய் கைத்தட்டினர். ரொம்ப அருமையா ஆடுறமா, அடுத்து உங்க நிகழ்ச்சி எந்த மேடையில வந்தாலும் கண்டிப்பா வந்துருவோம். அவர்களின் சந்தோஷமும் பாராட்டும் அவளை புன்னகைக்க செய்ய நன்றி கூறினாள். ஓவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வந்ததோட இப்படி ஒரு டான்ஸும் ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்ட நெகிழ்ச்சியுடன் கூறிய ராதிகாவிடம் புன்னகைத்தாள். சிறிது நேரம் இருந்து சாப்பிட்ட பிறகே அனுப்பி வைத்தாள். ஓவி, தனியா போயிடுவியா? இவரை வேணும்னா துணைக்கு அனுப்பட்டுமா? ராதிகா கேட்க, அப்புறம் அண்ணா எப்படி திரும்ப வருவாரு, நான் பாத்துக்கிறேன் மறுத்து தைரியத்தில் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாலும் வானத்தில் காணாமல் போயிருந்த நிலவும் சுற்றிலும் படர்ந்திருந்த இருட்டும் அச்சத்தை விளைவிக்காமல் இல்லை. சிவனேசனுக்கு அன்று வயிறு சரியில்லை என்பதால் 1000 முறை பத்திரம் சொல்லியே பயத்துடன் மகளை தனியாக அனுப்பியிருந்தார். ஓவியாவின் வீடு அங்கிருந்து 3/4 மணி நேர பயணத்தில் இருந்தது. இரவு நேரமாதலால் வாகனங்கள் ஓய்ந்திருக்க மக்கள் நடமாட்டம் குறைய தொடங்கி இருந்தது. ராதிகாவின் தெரு இருந்த குடியிருப்பு பகுதியில் இருந்து திரும்பி மெயின் ரோட்டில் கலந்தவளை காற்று இதமாய் தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் என்றது. பாதி தூரம் வந்த பிறகு ஸ்கூட்டியில் கடகடவென்று ஏதோ சத்தம் கேட்க அப்படியே ஆஃப் ஆகி நின்ற வண்டியை கண்டு அதிர்ந்தாள். மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தும் எந்த பயனும் இல்லை. சோ, என்ன பண்றது, இந்த நேரத்துல நடு ரோட்ல வண்டி நின்றுச்சே யோசித்தவள் பேக்கில் தனது அலைபேசியை தேட அதை காணவில்லை. போனை வேற எங்க வச்சோம் யோசித்தவளுக்கு சாப்பிட செல்கையில் ராதி வீட்டில் சார்ஜில் குத்தியது நினைவு வர தலையில் அடித்து கொண்டாள். கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டேனே என்றவள் வண்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டு உதவிக்கு யாரும் வரமாட்டார்களா என பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு புறநகர் ஏரியாவை ஒட்டி உள்ள மெயின் ரோடு என்பதால் வண்டிகள் குறைவாகவே இருந்தன. தவிப்புடன் நின்று கொண்டிருந்தவளுக்கு தேவையில்லாமல் ஏதேதோ நினைவுகள் அச்சுறுத்த டாக்டர் பிரியங்கா, நிர்பயா எல்லாம் நினைவில் வந்து சென்றனர். தூரத்தில் உதயமாகி தன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் ஹெட்லைட் வெளிச்சத்தை பயத்துடன் பார்த்து நின்றாள். ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா என யோசித்தவள் எதற்கும் இருக்கட்டும் என்று தனது பேக்கில் வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலை கையில் எடுத்து கொண்டாள். வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும் என முடிவுக்கு வந்தவள் கையை அசைத்து லிப்ட் கேட்டாள். அவள் அருகே வந்து நின்ற காரின் கண்ணாடி இறங்க டிரைவர் சீட்டில் அடர்ந்த தாடி மீசையுடன் அமர்ந்திருந்தவனை கண்டதும் அவளுக்கு திக்கென்றது. பார்க்கவே தீவிரவாதி மாதிரி இருக்கானே, இவனை நம்பி ஹெல்ப் கேட்கலாமா என யோசிக்கையில் அவனது குரல் மதுவின் வாடையோடு ஒலித்தது. எஸ், என்ன என்றவனின் கண்களும் லேசாய் சிவந்திருக்க பயத்துடனே கேட்டாள் ஓவியா. சார், என் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்றவளை கண்ணை சிமிட்டி கண்களை விரித்து பார்த்த பிரம்மா, இதென்ன, என் ஓவியம் உயிரோட என் முன்னாடி நிக்குது என்றவன் அவளையே உத்து பார்க்க அவள் எரிச்சலுடன் தலையை திருப்பி கொண்டாள். சாரிமா, நான் மெக்கானிக் இல்லையே என்றவனை அவள் திகைப்புடன் நோக்கி நின்றாள்.
உள்ளத்தில் உருவாகி ஓவியத்தில் கருவானவள் உயிர் கொண்டு முன்னில் பெண்ணாக நின்றதென்ன? இவள் என் ஓவிய பாவையா, இல்லை ஓவியாதான் எனக்கு உயிர் தந்த பாவையா? புரியாமல் நான். அத்தியாயம் 6. ராத்திரி நேரத்துல தனியா ஒரு பொண்ணு நின்னு உதவி கேக்குறா, அதை செய்ய மனசு இல்லாம நான் மெக்கானிக் இல்லன்னு கிண்டலா சொல்றானே, இவன்லாம் என்ன மனுஷனோ? மனதுக்குள் அவனை கோபமாய் கொஞ்சியபடி பார்க்க வண்டியிலிருந்து கீழே இறங்கினான். தள்ளாட்டம் எதுவும் இல்லாமல் ஸ்டடியாகத்தான் இருந்தான். நல்ல உயரத்தில் தாடி மீசையுடன் நின்றவனை சட்டென்று எங்கோ பார்த்தது போல தோன்ற நன்றாய் கவனித்தாள் ஓவியா. இந்த முகரையை எங்கேயோ பார்த்த போல இருக்கே. அவள் யோசிக்க, உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே என்றவன், அட நீ ஓவியம் தானே என்றதும் திகைத்தாள். இவனுக்கு நம்மள தெரியுமோ என நினைத்தவள் அமைதியாய் நிற்க அவள் அருகே வந்தான். வண்டியில் சாவியை திருகி ஸ்டார்ட் பண்ண முயன்றவன் முடியாமல் பெட்ரோல் இருக்கிறதா என்று பார்த்தான். அவள் அவனையே சற்று பயத்துடன் பார்த்து நின்றாள். என்னம்மா அப்படி பாக்குற? நான் இப்ப குடிச்சிருந்தாலும் குடிகாரன்லாம் இல்ல, அது ஒரு எமோஷன் ஃபீலிங், அதான் குடிச்சேன். நீ என்னமோ என்ன அல்குவைதா தீவிரவாதி போல பாக்குற என்றவன் மீண்டும் முயற்சி செய்ய வண்டி சத்தமில்லாமல் யுத்தம் செய்தது. ஸ்டார்ட் ஆகலையே, பெட்ரோலும் இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இந்த நேரத்துல எதுக்கு தனியா வந்தீங்க என்றவன் அந்த குட்டி வண்டியில் எங்கே என்ன செக் பண்ணுவதென்று புரியாமல் முழித்து கொண்டு நிற்க அவள் அமைதியாய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சில நாளிதழ்களில் பிரம்மாவின் போட்டோ வந்திருந்தாலும் அது அத்தனை கிளியராய் இருந்ததில்லை. இவளும் ஓவியத்தை கவனிக்கும் அளவு ஓவியரை கவனிக்காததால் சட்டென்று புரியாமல் யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப புரியுதா நான் ஏன் மெக்கானிக் இல்லைன்னு சொன்னேன்னு என்றவனை அவள் தவிப்புடன் பார்த்து நிற்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நானும் நினைக்கிறேன், பட் முடியலையே, வேணும்னா ஒன்னு பண்ணலாம் அவன் சொல்ல என்னவென்பது போல் பார்த்தாள் ஓவியா. இந்த வண்டியை எங்காச்சும் ஓரமா பார்க் பண்ணிட்டு என்னோட கார்ல வந்தீங்கன்னா அப்படியே நீங்க இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுறேன். நாளைக்கே மெக்கானிக் விட்டு வண்டியை எடுத்துக்கோங்க, சிம்பிள் என்று தோலை குலுக்கினான். எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவான்னு நினைச்சா இப்படி சொல்றானே என நினைத்தவள் அமைதியாய் நிற்க இதமாய் புன்னகைத்தான் பிரம்மா. இந்த ராத்திரி நேரத்துல இப்படி ஒரு இடத்துல தனியா நிக்கிறது சேஃப் இல்லம்மா. தெரியாத ஒருத்தனோட எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா? யாருக்காச்சும் போன் பண்ணி வேணும்னா என் கார் நம்பரை சொல்லி அதுல வர்றேன்னு விவரம் சொல்லிக்கோங்க எனவும் அவளுக்கும் அதை தவிர வேறு வழி தோன்றாமல் யோசித்தவள் கையில் போன் இல்லையே என நொந்து கொண்டு பரிதாபத்துடன் அவனை பார்த்தாள். ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்து என் போன் ஃப்ரெண்டு வீட்டுல மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் தயக்கமாய் சொன்னவளை திகைப்புடன் பார்த்தான். இன்னும் காந்தி கண்ட சுதந்திர கனவு நம்ம நாட்டுல பழிக்கல ஓவியமே, ராத்திரி வெளியே கிளம்புற பொண்ணு எப்பவும் கவனமா இருக்க வேணாமா என்றவன் தனது அலைபேசியை நீட்டினான். யாருக்கு சொல்லணுமோ விவரம் சொல்லிக்கோங்க என்றவன் அவளது ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு சிறிது தூரத்தில் இருந்த மரத்தடிக்கு சென்றான். அவனது போனை ஆன் பண்ணியவள் திரையில் அழகாய் மிளிர்ந்த அவன் வரைந்த ஓவியத்தை கண்டதும் அவளுக்கு சட்டென்று பல்பெறிந்தது. பிரம்மா சாரா இது என்றவளுக்கு திகைப்பு சந்தோஷத்துடன் சற்று அதிர்ச்சியாய் இருந்தது. பிரம்மா சார் குடிப்பாரா? இவர் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன். இவரை போல உள்ளவங்க மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேணாமா? இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா மத்தவங்களையும் பாதிக்காதா? இவர் செய்யறத பார்த்து நாளைக்கு இன்னொருத்தனும் குடிய சரின்னு நினைக்க மாட்டானா என்ன? மனதில் அவன் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் ஒரு ரசிகையாய் அவள் மனதில் பல கேள்விகளை துளைத்தது. மனதுக்கு பிடித்தவரின் சின்ன தவறும் கூட உரிமை கோபத்தை வரவழைக்கும். ஒரு சிறந்த கலைஞன் இப்படி தவறான வழிகாட்டலை கொடுக்கலாமா என்ற ஆதங்கமும் அவளுள் எழுந்தது. தந்தையின் எண்ணெய் அலைபேசியில் அழுத்தியவள் அவரிடம் விஷயத்தை கூற, ராத்திரி நேரத்துல இப்படி தனியா மாட்டிக்கிட்டியேமா, நான் வேணும்னா உடனே கிளம்பி வரட்டுமா என்று படபடத்தார் சிவனேசன். அப்பா பயப்பட வேணாம், பிரம்மா சார் இந்த பக்கம் கார்ல வந்தாரு, டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு எனவும் அந்த பெயரை கேட்டதும் அவருக்கும் சற்று நிம்மதியாக, சரிமா பத்திரமாவா என்று அழைப்பை துண்டித்தாலும் கலக்கத்துடனே காத்திருக்க தொடங்கினார். திரும்பி வந்தவன், என்ன ஓவியமே கிளம்பலாமா எனவும், பிரம்மா சார் ஒரு கலைஞனே இப்படி பண்ணலாமா என்றதும் திகைத்து புன்னகைத்தான். ஓ என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை விட உங்க ஓவியங்களை ரொம்ப நல்லா தெரியும். ஒவ்வொரு ஓவியமும் என்னை அதிசயிக்க வைக்கும். எப்படி உங்களால இப்படி உணர்வுகளை ஓவியத்துல வெளிப்படுத்த முடியுதுன்னு பிரமிச்சு போவேன். நான் உங்களோட பயங்கர ஃபேன். அப்படி ஒரு உன்னதமான கலையை கையில வச்சிருக்க நீங்க இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா? தெளிவாய் அதே நேரம் ஆதங்கத்துடன் உரிமையாய் ஒலித்தது அவளது குரல். அதை கேட்டதும் வியப்புடன் அவளை ஏறிட்டான் பிரம்மா. சாரி, நான் எப்பவும் குடிக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். சட்டுன்னு தாங்கிக்க முடியல. அதான் கண் முன்னாடி லிக்கர் இருக்கவும் எடுத்து குடிச்சிட்டேன்.
தயக்கமாய் தான் செய்த தவறுக்கு வருத்தத்துடன் கூறினான் பிரம்மா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார், நான் உங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். குடி எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடையாது. நீங்க எத்தனையோ ரசிகர்களோட மனசுல ஒரு ஹீரோவா இருப்பீங்க. உங்களை போல உள்ளவங்களே இப்படி செய்ய தொடங்குனா இது தப்பு இல்லைன்னு சாதாரண மனுஷங்களும் நினைக்க தொடங்குவாங்க. அவள் சொல்வதை உள்வாங்கி கொண்டு அமைதியாய் நின்றவனின் முகத்தில் குற்ற உணர்வு இருந்ததே தவிர சற்றும் அவள் சொன்னதற்காய் கோபம் வரவில்லை. சிறு பிள்ளையாய் இருக்கும்போது தனது தவறுக்கு கோபத்துடன் கேள்வி கேட்கும் அன்னையை போல் தோன்ற மெல்ல புன்னகைத்தான். சாரிமா, நான் அவ்வளவு டீப்பா யோசிக்கல. நீங்க சொல்றதும் சரிதான். இனி கவனமா இருந்துக்கிறேன். இப்ப கிளம்பலாமா? என்னோட வரவங்களுக்கு பயமா இருந்தா ஏதாச்சும் டாக்ஸி வேணும்னா வர சொல்லட்டுமா? அவன் கேட்க முறைப்புடன் ஒரு பார்வையை அவனை நோக்கி வீசிவிட்டு, உங்களோட வரமாட்டேன்லாம் சொல்லலையே, ஒரு நல்ல கலைஞனை எப்பவும் நம்பலாம் என்றவள் காரின் கதவை திறந்து உள்ளே அமர அவனது வியப்பு கூடிக்கொண்டே போனது. நான் என்னவோ இவளோட ஸ்டூடெண்ட் போல இவ்வளோ அட்வைஸ் பண்றா, ஆனாலும் எனக்கு கோபமே வராம சாரி கேக்குறேனே. இதெல்லாம் பிரம்மாவோட வாழ்க்கை வரலாறுல இல்லாத விஷயமாச்சே. யோசித்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் வண்டியை எடுத்தான். சற்று நேரம் கழித்து எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே. கண்ணாடி வழியே பின்னில் நோக்கி அவன் கேட்க செல்ல வேண்டிய இடத்தை கூறியவளுக்கும் அதே யோசனையாய் இருந்தது. இவ்வளோ பெரிய மனுஷன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? அவரை கண்டிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் பாட்டுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்றது போல சொல்லிட்டு இருக்கேன். அவரும் என்கிட்ட சாரி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உதவி செய்ய வந்தவர்கிட்ட இவ்வளவு உரிமை எப்படி வந்துச்சு? ச்சே, என்னை பத்தி அவர் என்ன நினைச்சிருப்பாரு? தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். காரின் வெளிச்சம் சுற்றிலும் நிறைந்திருந்த இருட்டை விரட்டி அடித்து கொண்டிருந்தது. சீரான வேகத்தில் கார் சென்று கொண்டிருக்க ஓவியா மெல்ல தொடங்கினாள். பிரம்மா சார், நான் அப்படி பேசினதுக்கு சாரி. என்னவோ நான் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல சட்டுன்னு பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அவள் சொல்லவும் கண்ணாடி வழியே பார்த்தவன், இல்ல நீங்க சட்டுன்னு சொன்னாலும் சரியா தான் சொன்னீங்க. இதுவரை நான் குடிச்சது இல்ல, இனி எந்த வருத்தம் வந்தாலும் குடிக்க போறதும் இல்ல. எனிவே தேங்க்ஸ். அதை விடுங்க, நீங்க பரதநாட்டிய டான்சர் ஓவியா தானே? அவன் கேட்கவும் திகைப்புடன் நோக்கியவள், ஆமா சார், என்ன பார்த்ததுமே நீங்க கூட ஓவியம்னு கூப்பிட்டீங்களே என்றதும் சிரித்தான். இல்ல, அது என் ஓவியம் போல தோணுனதால சட்டுன்னு சொல்லிட்டேன். இப்பதான் ஓவியம் இல்ல, அது ஓவியான்னு தெளிவு வந்திருக்கு என்றதும் புன்னகைத்தாள் அவள். பரவாயில்லையே, என்ன பத்தி கூட ஓவியருக்கு தெரிஞ்சிருக்கே என்றாள் ஆச்சரியத்துடன். ஓவியத்தை தெரியாத ஓவியன் இருக்க முடியுமா ஓவியா? உங்க பேட்டி படிச்சேன், நல்லா இருந்துச்சு. ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் நாட்டியத்துறையில பல சாதனைகள் செய்ய என் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரம்ம வாக்கு பலிக்குதான்னு பாப்போம். அச்சோ, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னீங்களே, உங்களுக்கும் என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றவளை நோக்கி புன்னகைத்தான் பிரம்மா. தேங்க்ஸ்மா. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டே. உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்க ஓவியங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். முடிஞ்ச வரை நீங்க வரைஞ்ச ஓவியங்களை சேகரிச்சு வச்சிருக்கேன். முதல்ல உங்களை அடையாளம் தெரியாம யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மொபைல்ல உங்க ஓவியத்தை பார்க்கவும் தான் உங்க முகத்தை புக்ல பார்த்தது நினைவு வந்துச்சு. இல்லைனா இப்பவும் நம்பிக்கை இல்லாம வரலாமா வேண்டாமான்னு அங்கேயே குழம்பி நின்று இருப்பீங்க என்றவன் காரை கவனமாய் ஓட்டிக்கொண்டே கண்ணாடியில் அவளை பார்க்க மென்மையாய் சிரித்தவளின் சிரிப்பு அவன் கண்ணை விரிக்க வைத்தது. அந்த சிரிப்பு பட்டாம்பூச்சியாய் மனதுக்குள் சிறகடிக்க அமைதியாய் யோசித்து கொண்டிருந்தான். கார் அவள் வீட்டு பாதையில் சென்று கொண்டிருக்க சிறிது நேர மௌனத்தை ஓவியா கலைத்தாள். எப்படி சார் இவ்வளோ ஓவியங்களை விதவிதமா வரைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பிடிச்ச விஷயத்த எத்தனை செஞ்சாலும் அழுக்காதே. உண்மைதான் சார், எனக்கு டான்ஸ் எவ்வளோ ஆடினாலும் அழுக்கவே அழுக்காது என்றவள், அதோ அந்த கட்டில திரும்பணும் சார் என்றதும் காரை வளைத்தான். அதற்குள் பிரம்மாவின் அலைபேசி சினுங்க ராக வளைத்தான். சொல்லு மேன், வந்துட்டு இருக்கேன். ஓகே வந்துடுறேன் என்று வைத்தான். மேலும் 5 நிமிட பயணத்தில் அவள் தெருவுக்குள் கார் நுழைந்தது. அதோ அந்த கிரே பெயிண்ட் அடிச்ச வீடுதான் சார் என்றவள், வீட்டுக்கு வாங்க சார், அப்பா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்றாள். இல்லம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா கிளம்பணும். எனக்காக ஒருத்தர் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவை இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் என்றவன் காரை நிறுத்த இறங்கியவள் மடியிலிருந்து பெப்பர் ஸ்ப்ரே பாட்டில் கீழே விழுந்தது. எதோ விழுந்துருச்சு அவன் சொல்லவும் எடுத்தவள் கையில் இருந்ததை கண்டவன், இது எதுக்கு என்றதும், அது நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சிருந்தேன் என்றவளை நோக்கி புன்னகைத்தவன், ரொம்ப முன்ஜாக்கிரத போல. ஓகே, நான் கிளம்புறேன் என்றதும் புன்னகைத்தவள், சரி சார், பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்
சொல்லிக்கொண்டே வீட்டின் கேட்டை திறக்க சத்தம் கேட்டு சிவனேசன் கதவை திறந்து வருவதற்குள் பை சொல்லி பிரம்மா காரை கிளப்பி இருந்தான். எங்க அம்மோ, அதுக்குள்ள பிரம்மா சார் கிளம்பிட்டாரா? ஆமாம்பா, யாரோ வெயிட் பண்றாங்க போல, அதான் கிளம்பிட்டாரு என்றாள் மகள். எப்படியோ உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நீ போன் பண்ணவும் பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் பிரம்மா சார் கூட வர்றேன்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்கு பயம் என்றவளை முறைத்தார். அது சரி, ஒரு விசேஷத்துக்கு போனா இப்படிதான் ராத்திரி வர இருக்கிறதா? போனை வேற மறந்து வச்சுட்டு வந்திருக்க. அவர் மட்டும் சரியான நேரத்துல வரலனா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காதுப்பா, என்கிட்டதான் இது இருக்குல்ல என்றவள் பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலை திறந்து அதற்குள் இருந்த சின்ன கத்தியை எடுக்க, இந்த நெயில் கற்று போல இருக்கிற கத்தியை வச்சுதான் பிரச்சனை பண்ண வர்றவங்கள போட்டு தள்ளுவியாக்கும் என்றவரை முறைத்தவள், எதையும் அவ்வளவு கேவலமா எடை போடாதீங்கப்பா, சிறு கத்தியும் கழுத்தறுக்க உதவும் என்று சொல்ல, இனி எந்த விசேஷமா இருந்தாலும் நான் இல்லாம நைட் நேரத்துல தனியா போக வேண்டாம் என்றார். இவர் என்னமோ ப்ரூஸ்லிக்கு கிளாஸ் எடுத்தவர் போல ஓவரத்தான் பீலா விடுறாரு. சரி, இனி அப்படியே பண்றேன், போதுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பிரம்மாவை தரிசிக்க முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நல்ல மனுஷன்பா, எந்த பந்தாவும் திமிரும் இல்லாம இயல்பா இருந்தாரு. இன்னைக்கு அவர் பிறந்த நாளாம். அவரை பார்த்ததுல நானும் ரொம்ப ஹாப்பி. சரி, அவரை பார்த்த சந்தோஷத்துல ராதிகா வீட்டு விசேஷத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே. சூப்பரா இருந்துச்சுப்பா. அவ மாமனாரும் மாமியாரும் ரொம்ப நல்லவங்க. இவ அவங்கள தாங்குறதுல தப்பே இல்ல. சொந்த பொண்ணு போல அவளை பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்த திருப்தி சொன்னவள் தனது அறைக்குள் நுழைய சிவனேசனும் கதவை தாளிட்டு விட்டு படுக்க சென்றார். சின்னதாய் குளியல் முடித்து இரவு உடையில் கட்டிலுக்கு வந்தவளின் மனது அன்றைய நிகழ்வுகளையே அசை போட்டு கொண்டிருந்தது. பிரம்மாவிடம் தான் பேசியதை நினைத்து சிரிப்புடன் தலையில் தட்டி கொண்டாள் ஓவியா. வாயி, எல்லார்கிட்டையும் பேசுற போல முதன் முறையா பாக்குற, அதுவும் நான் ஆராதிக்கிற ஒரு மனுஷன்கிட்ட எப்படி பேசி வச்சிருக்கேன். அவர் வெடுக்குன்னு இதை சொல்ல நீ யாருன்னு கேட்டுட்டு என்னை அங்கேயே அப்படியே விட்டுட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிக்கும் போதே கலக்கமாய் இருந்தது. அப்புறம் அவர் மட்டும் இப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? ஒரு விஷயம் தப்புனா யாரா இருந்தாலும் பயப்படாம சொல்லணும்னு தேவ் சொல்லியிருக்கான் என நினைத்தவள் மனம் தேவ் பற்றிய சிந்தனைகளில் சுழல அவன் வரைந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். தேவ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. மனசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் லேசாகி பறக்கிற போல ஒரு உணர்வு. சொன்னவளை நோக்கி தேவ் கிண்டலாய் சிரிப்பது போல தோன்ற உதட்டை சுளித்தவள், என்ன சிரிக்கிற என்றாள் சினுங்களுடன். அவனே குடிச்சிருக்கான்னு தான் அவ்வளோ பேசுன. இப்ப அவனை பார்த்தத நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? அதுவும் எப்படி தீவிரவாதி போல இருக்கானா? தேவ் கிண்டலாய் சிரிக்க, அது நான் இல்லன்னு சொல்லலையே, அதுக்கு தானே அவரை திட்டனே. ஆனா அவ்வளோ பெரிய மனுஷன் நான் சொன்னதும் தன் தப்ப புரிஞ்சிட்டு சாரி சொல்றாருன்னா அவர் கிரேட் தானே என்றவள் போட்டோவை அணைத்து கொண்டு கண்ணை மூடினாள். கண்களை மூடினாலும் கனவுகள் மறைவதில்லை. இதயம் தேடும் நிஜம் எதுவென்று இதமாய் காதில் சொல்லிடுமோ? இன்று அவன் ஓவியமானவள் என்று அவன் கையில் தூரிகையாய் மாறுவாளோ? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிரம்மனின் தூரிகை கதையோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மதியம் 2:30க்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. எல்லா எபிசோட்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. டியூஸ்டே அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.